வயசாருங்கிறது நம்ம கையில் இல்லை, ஆனால் வயசான மாதிரி தோற்றம் அளிக்காமல் இருக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஆமாங்க, இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்சஸ், சர்ஜிக்கல் அட்வான்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி மீண்டும் இளமை திரும்புறது அப்படின்னு நோக்கி தான் இருக்குது. போட்லின் இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், த்ரெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை சர்ஜிக்கரி ஃபேஸ் லிஃப்டாக இருக்கட்டும், எல்லாமே மீண்டும் அந்த இளமை எப்படி பெறுறது அப்படிங்கிற நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த வீடியோவில் சர்ஜரி இல்லாமல், அதாவது ஊசி இல்லாமல், கத்தி இல்லாமல் எப்படி மீண்டும் இளமை பெறலாம் அப்படின்னு ஒரு டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் டாக்டர் செந்தில்குமார், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். இப்போ ஏஜிங் ஆகும்போது என்ன மாற்றங்கள் வருது அப்படின்னா, மெயினாக ஸ்கின்ல கொலாஜன் இருக்குங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து வீக்னஸ் ஆகுது. இந்த கொலாஜன் வீக்னஸ் ஆகிறங்காட்டி ஸ்கின் லூஸ் ஆகுது. ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ரிங்கிள்ஸ் மாதிரி வராது, அதாவது சுருக்கம் வர ஆரம்பிக்கும். நெத்தியில் வரும், இந்த கண்ணு கிட்ட வரும். போக போக இந்த சுருக்கம் பெருசாகி, இந்த ஸ்கின் லூஸ் பெருசாகி ஃபேஸில் ஒரு சில டெஃபினிஷன்ஸ் போயிடும். அதாவது ஜா லைன் டெஃபினிஷன் இல்லாமல் போகலாம், இல்லை ஜவுல்ஸ்ன்னு சொல்கிற இந்த இடத்துல லைன்ஸ் வரலாம், இல்லை நெக்ஸில் டபுள் சின், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். இதெல்லாமே ஏஜிங்கோட சயின்ஸ் தான். இதை எப்படி மீண்டும் பெறுகிறது, இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, த்ரெட்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோவில் வந்து ஹைஃபு அப்படின்னு ஒரு டெக்னாலஜி பத்தி பார்க்க போறோம். இந்த ஹைஃபுனா என்ன? ஹை இன்டென்சிட்டி ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட். அதாவது இந்த அல்ட்ராசவுண்டை ஃபோக்கஸ்டாக ஹை இன்டென்சிட்டியாக நம்ம ஸ்கின்ல செலுத்துகிற மூலம் ஒரு சில மாற்றங்கள் வருது. அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்கின்ல இருக்கிற எல்லா லேயரும் எடுத்துக்கலாம். டாப் லேயராக இருக்கட்டும், பாட்டம் லேயராக இருக்கட்டும், இல்லை ஃபேட் லேயர், இல்லை மசில் லேயர், ஸ்மேஷ்னு சொல்லக்கூடிய லேயர், இது எல்லாத்துலேயும் அதை வேலை செஞ்சு அது ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வருது. மைக்ரோ தெர்மல் இன்ஜுரிஸ் கிரியேட் பண்ணி கொலாஜன் ரீமாடலிங் சொல்லுது. அப்படின்னு என்னன்னா, ரொம்ப சிம்பிள்னா, கொலாஜன் மீண்டும் ஃபார்மேஷன் ஆகுது, கொலாஜன் மீண்டும் டைட் ஆகுது. இதனால என்ன ஆகுது? லூஸ் ஆன ஸ்கின் டைட் ஆகுது. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மூலம் உங்களுக்கு வரக்கூடிய ரிங்கிள்ஸ், அதாவது சுருக்கங்கள் போகலாம், ஸ்கின் இறங்கி காணப்படுகிறது குறையலாம். இது எப்படி செய்யப்படுகிறது? இதெல்லாம் ஓபியில் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இதுக்காக பெருசாக வலி இருக்காது, இன்ஜெக்ஷன்ஸ் கிடையாது, தொந்தரவு எதுவுமே இருக்காது. நம்பிங் க்ரீம் போட்டுருவோம் ஒரு 30 to 40 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஏரியா நம்ம அசஸ் பண்ணிக்கணும், அதாவது உங்களுக்கு வந்து ஃபேஸோட டாப்பா, இல்லை ஃபேஸ் வரல ஜாலைனா, எந்த ஏரியாவில் நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அதை எனர்ஜியாக இருக்கட்டும், எவ்வளோ கொடுக்க போகிறோன்னு நம்ம டிசைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியை கால்குலேட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்த ஹைலி ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்டை வந்து நம்ம செலுத்த போகிறோம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது, பயப்பட வேண்டியது இல்லைங்க, பெயின் இருக்காது, இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது. செஞ்சுக்கிறவங்க மோஸ்டா என்னன்னா மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் மட்டும்தான் வரும். இது செஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கின்ல எந்த விசிபிள் சேஞ்சஸ் இருக்காது. நீங்க அடுத்த நாள் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு உங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிக்கலாம். ஆஃபீஸுக்கு போய்க்கலாம், எந்த லீவ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, எந்தெந்த ஏரியாலாம் அது கரெக்ஷன் கொடுக்கும், இது எங்கெங்கெல்லாம் ஸ்கின் லூஸ் ஆகுதோ அங்கெல்லாம் டைட் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம ரிங்கிள்ஸ் வரக்கூடிய ஃபோர்ஹெட்டாக இருக்கட்டும், இல்லை ஐஸை சுற்றி பேகி ஐஸ், பஃபி ஐஸுங்க, அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஜவுல்ஸ்ன்னு சொல்லிக்கூடிய ஏரியாஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக் லைன் டெஃபினிஷன் கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து ஸ்கின் லூஸ் ஆகி தோங்க ஆரம்பிக்கும், அதை கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பாடியிலையும் நம்ம டைட் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு எந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி செலுத்தும் போது அந்த ரிசல்ட்ஸ் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் ஐடியலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 40 வயசு தான் ஆகுதுன்னா அப்போ தான் சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும், ஸ்கின் லூஸ் ஆரம்பிக்கும். அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா ரிசல்ட்ஸ் வரும். ஒரு செஷன்ஸ் எடுத்தால் போதுங்க. இந்த ரிசல்ட்ஸ் எப்போ தெரியும் அப்படின்னா, நீங்கள் செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டைட்னஸ் தெரியும். ஏன்னா போக போக தான் உங்கள் ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். ஒரு 1 month 3 monthங்கும் போது சூப்பராக ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போ தான் நியூ கொலாஜன்ஸ் லேட் ஆன் ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இப்போ 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு செஷன்ஸ் முடிச்சுட்டு மேபி ஒரு 2 to 3 months கழிச்சு இன்னொரு செஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா வரும். ஆனால் ஸ்கின் ரொம்பவுமே லூஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இது வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, எனக்கு வேலை செய்யுமா செய்யாதான்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் பிளாஸ்டிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணிங்கன்னா, அது ஸ்பெசிஃபிக்லி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறக்கூடியவங்களை கேட்டிங்கன்னா அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரிசல்ட் வருமா வராதான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ கட்டாயம் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.